வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த ஒரு சூப்பரான உணவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதாங்க பாதாம். எல்லாருமே பாதாமை ரெகுலராக சாப்பிடுவோம். ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, எவ்வளவு அளவு எப்படி சாப்பிடணும் தெரியாமல் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பாதாமை அப்படியே சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு முழுமையான ஊட்டச்சத்து போகாது. அதுக்குன்னு ஒரு சரியான முறை இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும், யார் இதை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் அவர்களுக்கு என்ன பிரச்சனையாகும், எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாதாம் உண்மையிலே ஒரு சக்தியான ஒரு இயற்கையான உணவு தாங்க. இதில் புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து இப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டது. ஸோ இதுதான் நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. பல நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. பல உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் சிறந்த உணவாக இருக்குது. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக பாதாமை பற்றின எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஸோ பாதாம் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் முதல்ல பார்த்துடலாம். ஸோ உடலுக்கு அதிக சக்தியை கிடைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. நீங்கள் எப்பெல்லாம் சோர்வாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை சோர்வாக இருக்கிறீங்களோ, அப்பெல்லாம் பாதாமை எடுத்துக்கலாம். பாதாமில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை வழங்குது. ஸோ காலையில் நீங்கள் 5 பாதாம் சாப்பிட்டீங்கன்னா அதிகமான உற்சாகம் உடலுக்கு கிடைக்கும். உடல் சோர்வு குறையும். நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கு பயன்படும். ஸோ பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருக்குமே ஏற்ற ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு உணவாக பாதாம் இருக்குது. அடுத்து இரண்டாவது மாற்றம் என்னன்னா, மூளையுடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம் என்றாலே நினைவாற்றல் தான். ஸோ நீங்கள் பாதாமை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால ஞாபக சக்தி அதிகரிக்கும். கவன சிதறல் குறைய ஆரம்பிக்கும். கற்றல் திறன், அந்த லேர்னிங் எபிலிட்டி கூட ஆரம்பிக்கும். அதனால தான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம தினமும் பாதாமை கொடுக்க சொல்கிறோம். ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதப்ப 5 பாதாம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு 1 இல்லைன்னா 2 பாதாம் கொடுத்தாலே போதும். அடுத்து பெரியவங்க அப்படின்னா 5 பாதாம் எடுத்துக்கிறலாம். அவங்க நிறைய விமென்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. வெளியிலையும் ஒர்க் பண்ணுவாங்க, வீட்லேயும். அதே மாதிரி ஆண்களுமே. ஸோ எல்லாருக்குமே இந்த பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 3வது மாற்றம் அப்படின்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இதய நோய் அதிகமாகவே வருது. ஸோ மரணங்களுக்கு பாதி காரணமாக இதய நோய் தான் இருக்குது. ஸோ பாதாமில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இதயத்திற்கு நல்ல கொழுப்பாக செயல்படுது. இதனால கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொழுப்பை குறைக்கிறதுக்கும், நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கும், இதய நலனை மேம்படுத்துறதுக்கும், இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் தினசரி உணவாக நீங்கள் பாதாமை எடுத்துக்கிறலாம். ஸோ உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஆனால் அளவாக எடுத்துக்கிடணும். அடுத்து 4வது மாற்றம் என்னன்னா, உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாதாம் சாப்பிட்டால் குண்டாகி விடுவோம் என்று நினைத்து அதை தவிர்க்கிறார்கள். ஆனால் சரியான அளவில் சாப்பிட்டால் பசி குறையும். அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும். வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கிடைக்கும். இதனால் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. நீங்கள் காலையில் பாதாமை எடுத்துகிட்டு நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் கட்டுக்கோப்பாகவும் உங்கள் உடல் கண்ட்ரோலாகவும் இருக்கிறதுக்கு இது பயன்படும். அடுத்து 5வது மாற்றம் என்னென்னா, சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அழகான சருமம் வேண்டும்னா நம்ம பாதாமை தினமும் நம்ம சாப்பிடலாம். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது சரும செல்களை பாதுகாக்கும். வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தும். சருமத்தை மென்மையாக்கும். தினமும் பாதாம் சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையான ஒரு க்ளோயிங் கிடைக்கும். ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். ஸோ பாதாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும். அடுத்த 6வது மாற்றம், எலும்புகளுடைய வலிமைக்கு பாதாம் பயன்படுது.
அடுத்து 6வது மாற்றம் எலும்புகள வலிமை பெறதுக்கு பாதாம் வந்து பயன்படுது. பாதாம்ல கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால, இது எலும்புகள வலுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்குது. முக்கியமா 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பாதாம சாப்பிடுறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 40 வயதை எட்டிட்டா அவங்க பாதாம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்த மாற்றம் 7வது மாற்றம் என்னன்னா, ரத்த சர்க்கரைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு பாதாம் சிறந்த உணவா இருக்குது. பாதாம்ல வந்து சர்க்கரை அளவு மிகவுமே குறைவாக தான் இருக்குது. அது கூடவே மெக்னீசியம் அதிகமா இருக்குது பாதாம்ல. அதனால இது இன்சுலினுடைய செயல்பாட்ட ஆதரிக்கிறதுக்கு, சர்க்கரை அளவ திடீரென உயர்வத குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் நீங்க தாராளமாக பாதாம அளவா நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்து 8வது மாற்றம் செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். பாதாம்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதனை சரி செய்யறதுக்கு பயன்படுது. இது குடலுடைய இயக்கத்தை இயக்குறதுக்கு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு, செரிமானத்தை சீராக்குறதுக்கு நம்ம வெறும் வயிற்றுல ஊற வைத்த பாதாமை சாப்பிட்றது நல்ல ஒரு பலனை அளிக்கும். அடுத்து 9வது மாற்றம் முடி வளர்ச்சிக்கு பாதாம் பயன்படுது. முடி உதிர்வு அதிகமாக இருக்குதா, அப்போ பாதாமை சாப்பிட்டுட்டே இருங்க. உங்களுடைய முடி உதிர்வு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாதாமில் புரதம், விட்டமின் இ, பயோட்டின் போன்ற சத்துக்கள் இருக்குது. ஸோ பயோட்டின் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முடி உதிர்தல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பயோட்டின் வந்து முடி வேர்களை வலுப்படுத்தி முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 10வது மாற்றம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் சிறந்த உணவாக இருக்குது. பாதாமில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புக்கள், புரதம், தாதுக்கள் உடலுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. தொடர்ந்து நம்ம அளவாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தசை வலிமை, உடல் சக்தி, உற்சாகம் மேம்படும். இதனால பாதாம் வந்து ஒரு இயற்கை சக்தி உணவு அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. இதனால தான் இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு அழைக்கிறோம். ஸோ பாதாமை நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கிறணும், எந்த முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்ல. இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம இரவில் 5லேருந்து 10 பாதாமை நீங்கள் எடுத்து, 5 போதும். 10ங்கிறது வந்து ரொம்ப ஜிம்மில் கடினமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் 10 பாதாம் எடுத்துக்கிறோம். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து 5 பாதாம் எடுத்துக்கிட்டால் போதும். 5 பாதாமை நீங்கள் தண்ணியில் இரவுல ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் அந்த பாதாமுடைய தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை தான் சாப்பிடணும். எதுக்காக அந்த பருப்பை வந்து நம்ம சாப்பிட சொல்கிறோம், தோலை நீக்கி சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக உடலால் உறிஞ்சி கொள்றதுக்கு தான் ஊற வச்சு நம்ம எடுத்து சாப்பிட சொல்கிறோம். தோலை நீக்கிட்டோம்னா அந்த தோலில் வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த தோலில் என்ன இருக்குதுன்னா டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் இருக்குது. அந்த டேனின் பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உடலால் முழுமையாக உறிஞ்ச விடாது. அதனால தான் தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம். நீங்கள் தோலோடு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள் பாதி தான் உடலுக்குள்ளே போகும், பாதி போகாது. ஸோ உடலால் முழுமையாக உறிஞ்சாது. ஸோ நீங்கள் ஊற வச்சு தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு வந்து போகும், செரிமானமும் ஈஸியாக நடைபெறும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஊற வச்சு நம்ம சாப்பிட சொல்கிறோம். ஸோ நம்ம இது கூட நீங்கள் ஸ்மூத்தி மாதிரியும் நீங்கள் செய்யலாம். பாதாமை வந்து நீங்கள் டைரெக்டாக வாயில் போட்டு மென்றும் சாப்பிடலாம், இல்லைன்னா பாலில் அது கூட வந்து பேரிச்சம்பழம் இந்த மாதிரியான சில விஷயங்களை போட்டு நீங்கள் வந்து ஸ்மூத்தி மாதிரி செய்யலாம், இல்லை ஓட்ஸுக்குள்ளே சேர்த்தும் நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். பாதாம் ரொம்பவே ஒரு சூப்பரான உணவு தான். ஆனால் சிலருக்கு அது ஆபத்தானது. யார் பாதாமை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவர்கள் பாதாமை சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கெல்லாம் நட்ஸு சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், அவங்களும் பாதாமை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருமே பாதாமை எடுத்துக்கலாம். சிறிய குழந்தைகள் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 பாதாம் கொடுங்க. பெரிய ஆள் அப்படின்னா 5 பாதாம் எடுத்துக்கிறங்க. ஜிம்மில் ரொம்ப கடினமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ நண்பர்களே, நீங்கள் தினமும் 5லேருந்து 10 பாதாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடலுக்கு சக்தி, மூளை ஆரோக்கியம், இதய நலம், சர்ம அழகு, எலும்பு வலிமை அப்படின்னு பல வகையில் உங்களுக்கு பாதாம் உதவியாக இருக்கும். ஸோ இன்னையிலிருந்தே உங்கள் உணவில் பாதாமை
எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. அளவோடு எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமா இருங்க. ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியம், அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.